சொல்றேன் இந்த படம் ஸோ கண்டிப்பா சூர்யா சாருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா வந்து அமையும். ஸோ அதுல டவுட்டே வேண்டாம். ஸோ இது எப்படிதான் கம்பேக் அமைஞ்சாலுமே இந்த படத்துல கண்டிப்பா ஒரு இன்டென்ஸான ஒரு சூர்யா சார் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூர்யா சார் வந்து ஒரு பெர்ஃபார்மரா பார்க்கக்கூடிய ஒரு படமா நினைக்கிறேன். சூர்யா சார்ல வந்து பெர்ஃபார்மரா இறங்கி செஞ்சாலே வந்துட்டு மனசு வந்து அப்படியே பிச்சு தட்டு போயிடுவார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சூர்யா சார் எல்லாம் பார்க்க அப்படின்னா வந்து அந்த கண்லேயே நடிப்பார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் தான் வந்து நம்ம சூர்யா சார். ஸோ அவர்லாம் வந்து இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பெர்ஃபார்மரா நடிச்சாரு அப்படின்னா வந்துட்டு படம் வந்து வேற மாதிரி போகும். ஸோ டெஃபினட்டா இந்த படத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பெர்ஃபார்மரா தான் நடிப்பாரு. ஸோ அது டவுட்டே வேணா. இந்த ட்ரெய்லரே பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பூஜா கிட்ட பேசும்போதும் சரி, ஸோ அந்த கேங்ஸ்டர் டைம்ல இருக்கும்போதும் சரி, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மர் வந்து அந்த வந்து வெளியாக்க முடியுமோ கார்த்தி சுரேஷ் வந்து இறங்கி வந்து சமம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ உண்மையாவே சொல்றேன், இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தேவை. ஸோ அந்த கம்பேக் வந்து கண்டிப்பா இந்த படத்துல வந்து அமையும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வெங்கட் பியூட்டியோட படம் இருக்கு, அதுக்கப்புறம் அரிஜித் ராஜோட படம் இருக்கு. இன்னும் நிறைய நல்ல ஒரு லைன் அப்பா வச்சிருக்காரு மனுஷன். கண்டிப்பா அடுத்தடுத்த படம் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா வந்து அமையும். ஸோ அது வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் எனக்கு அந்த தான் வந்துச்சு.